வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/7/2026 ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கு. கொடுத்த வாக்கு குடும்பம், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், தெய்வீக தரிசனங்களுக்கு உத்தரவாதம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொழிலில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. புதிய அறிமுகத்தில் யோக பலங்கள். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய காலகட்டம். சந்தோஷமாக ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், தெய்வ தரிசனங்கள் ஏற்படுவதும், மகான்களின் அனுகூலம் காணப்படுவதும், தொழிலில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மாலை 3:46 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தமோ, குடும்பத்தாருடனோ, அக்கம் பக்கத்தினுடனோ, தொழிலிலோ தர்க்கங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். மாலை 3:47 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். அதே சமயம் கண்டிப்பாக உறவுக்குள்ளாக உங்களுடன் வயது முதிர்ந்த உறவுகளுடன் வாக்குவாதங்களை வைத்து கொள்வதும், அவர்கள் ஏதோ ஒன்று சொல்வதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதும், நீங்கள் வருத்தப்படுவதோ இல்லை மற்றவர்களை வருத்தப்பட செய்வதோ கூடவே கூடாது. அண்டை பக்கம் யாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழிலிலும், உத்தியோகத்திலும், வியாபாரத்திலும், பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது நன்மைகள் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பது நன்மை தரும். வெளியிடமும், தொழிலிலும், உத்தியோகத்திலும் சங்கடங்கள் வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கும், உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீர்வதும், யோக பலத்தை அதிகமாக பெறுவதும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் யோகம், அனுகூலம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்பு ஏற்படுவதும், சுபகாரியத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, மனதில் இதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், வழக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக அற்புதமான ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். இதமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.